அதில் முதல் பயிற்சிக்கு பெயர் ஸ்ட்ரெச்னு பேர். நீங்க என்ன வேணாலும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுல இந்த முதுகுத்தண்டு முழுவதையும் நீட்டி மடக்கக்கூடிய ஸ்ட்ரெச் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தே தீர வேண்டும். நம்பர் 1. 2வது லேட்ரல் மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஸ்வேயிங்னு சொல்லக்கூடிய பக்கவாட்டில் வளைதல். ஏன் பக்கவாட்டில் வளையணும்? பக்கவாட்டில் வளையும் போது மட்டும்தான் முதுகுத்தண்டு இடமும் வலதுமாக வளையும் பொழுது இடுப்பு பகுதியும் அடி வயிற்று பகுதியும் நடு வயிற்று பகுதியிலும் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியே தள்ளுவதற்கு தகுந்தவாறு இசைந்து ஒருங்கிணைந்து வேலை செய்கிறது. அப்போ ஸ்ட்ரெச் பண்ணணும், நீட்டி மடக்கணும். 2வது லேட்ரல் மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய பக்கவாட்டில் சாய வேண்டும். 3வது ஃபார்வர்ட் பெண்ட் என்று சொல்லக்கூடிய முன்புறமாக குனிந்து செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பயிற்சி. அது நிச்சயமாக அந்த பயிற்சி இருந்தே ஆக வேணும். ஏன் அப்படின்னா இந்த வயிற்று பகுதியில் நம்முடைய டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜடராக்னின்னு பேர் அதுக்கு. அந்த அக்னி என்ன பண்ணும்னா நாம் சாப்பிட்ட பொருளிலிருந்து நமக்கு தேவையான போஷாக்கை உற்பத்தி பண்ணிக்கிறோம், தேவையற்ற கழிவுகளை வெளியில தள்ளும். அதுக்கு இந்த ஜடராக்னின்னு சொல்லக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தர் முன்புறமாக குனிந்து வயிற்று பகுதியில் உள்ள ஆழத்தில் இருக்கக்கூடிய தசை பகுதியை ஏதாவது ஒரு வகையில் இறுக்கி தளர்த்த வேண்டும். அதனாலதான் ஃபார்வர்ட் பெண்ட் ரொம்ப முக்கியம். 3வது முன்புறமாக குனிதல். 4வது பேக்வர்ட் பெண்டிங் ஆர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்புறமாக வளைதல். பின்புறமாக வளைகிறதுனா எப்படி? நின்ற நிலையில லேசா பின்னாடி சாய்ந்து மேற்கூரைய பார்க்கலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே மிக துல்லியமாக பாடத்திட்ட யோக மரபுல இருக்கு. 4வது அசைவுக்கு பெயர் ஆர்ச் பேக் அப்படின்னு பெயர். பின்புறமாக சாய்தல். அதன் மூலமா என்ன நடக்குது? உடலின் மேல் பகுதியில் நாம் என்னெல்லாம் இறுக்கங்கள் சேகரித்து வச்சிருக்கோமோ, கழுத்து பகுதியில, நெஞ்சு பகுதியில, தோள்பட்டையில என்னெல்லாம் இறுக்கங்கள் சேகரித்து வச்சிருக்கோமோ அது முழுவதும் நிவர்த்தி செய்யப்படுகிறது. 5வது ட்விஸ்ட் என்று சொல்லக்கூடிய தரையில் படுத்து முதுகுத்தண்டு முழுவதையும் ஒரு துண்டை பிழிஞ்ச அப்படி பிழிவோம், அது போல ட்விஸ்ட் பண்ணக்கூடிய பிராக்டிஸ் இருக்கணும். இந்த 5ம் சேர்ந்தால் மட்டும்தான் முழுமையான பயிற்சியாக இந்த உடலும் மனமும் ஒத்துக்கொள்ளும்.